ப்ரொஃபஷ்னலாக எந்த ஒரு பிராண்ட்ஸுக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்கும் வந்து எந்த ஒரு ஜுவல்லரி பிராண்ட்ஸுக்கோ காஸ்டியூம்ஸ்க்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. வெறும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் நான் அதை தப்பு சொல்லலை, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மாடலிங் ஷூட்ஸ் தான். பட் வந்து அதை வச்சு அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை வந்து அடிக்கும் போது தான் கொஞ்சம் மனசு வரும். லைக் அந்த அக்கா ஸ்டம் மாதிரி ஜிம் அக்கா நிறைய அக்கா இருக்காங்க. அந்த அக்கால போகக்கூடாது. இது வந்து நம்ம வந்து ஜிம் கான்டென்ட் சவுத் சைட்ல வந்து சினிமாவை ஒரு ஒர்க்காவே மதிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நான் ஓப்பனா சொல்றேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம்னா, அந்த பர்சன் வந்து ரீக்ரியேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கட்டும், ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு இவங்களை பற்றி இன்னும் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க லிஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தா அப்படிலாம் தெரியாது. ஆனால் நீங்கள் தான் நாங்கள் அது அப்படின்ற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக, நான்லாம் இல்லைங்க ரொம்ப சைலண்ட்டான பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இப்போ வந்து போயிருக்கக்கூடிய ஸ்வஸ்திகாஸ் வித் அஸ். வாங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயம் வந்து ஃபன்னாக போக போகுது. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். தேங்க்யூ, வெல்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் குட்டாக இருக்கேன். ஆக்சுவலி இப்போ அதான் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களாங்க அப்படின்ற மாதிரியே தெரியாத மாதிரி ஒரு சைலண்ட்டான ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு மாதிரி தெரியுறீங்க. ஆனால் வீடியோக்குள்ளே பார்த்தா நான் யாருன்னு பாருங்கடா, அங்கே வந்து பாருங்கடா அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி போயிட்டுருக்கு லைஃப்? செம்மையாக போகுது, சூப்பராக போகுது. ஓகே, இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது, ஒரு இது இருக்குது. அது எப்படி இருக்குது, ஃபீல் ஆகுது? ஏன்னா இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியா எடுக்கும்போது. நாமளும் அதில் ஒன் ஆஃப் த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றப்ப அந்த ஃபீல் எப்படி இருக்குது? இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கான ஒரு பாத்வே நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா என்னதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ரீக்ரியேஷன்ஸ் கான்டென்ட்ஸ் பண்ணாலும் அந்த ஜிம் கான்டென்ட் அப்படின்றது எனக்கு வந்து பக்காவாக சூட் ஆயிருச்சு. ஸோ அதனால் நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியுது. லைக் அந்த அக்கா ஸ்டம் மாதிரி ஜிம் அக்கா நிறைய அக்கா இருக்காங்க. அந்த அக்கால போகக்கூடாது. இது வந்து நம்ம வந்து ஜிம் கான்டென்ட். அக்காவை பத்தி இழுக்காதீங்க, எனக்கு மனசு வருத்தமா இருக்குங்க. எங்க அக்காவை பத்தி எங்க மனசு வருத்தமா இருக்கு? அது ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு விஷயத்த இப்பெல்லாம் வந்து ஜிம் அக்கா, யோகா அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கான்னு நிறைய அக்கா வந்துருது. அதனால அக்கான்னு கூப்பிட்டாலே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. உண்மையா நம்மள அக்கா தான் கூப்பிடுறாளா இல்ல வேற ஏதாவது? ஓகே, ஆனா அந்த டேர்ம் வேண்டாம். ஆனா வந்து நார்மலா சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுருங்க, இல்லைன்னா வந்து பேர் சொல்லியே கூப்பிடுறதே பெட்டர். ஓகே, நல்ல விஷயம். இதே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்டில் வந்து இந்த ஜிம் கான்டென்ட்டை நீங்க ரீக்ரியேஷன் பண்றீங்க, அதான் பண்றீங்க. அந்த ஜிம் கான்டென்ட் மட்டும் யூனிக்கா இவங்க தான்டா அது அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுற ஒரு வைப் வந்து கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா எப்படி வந்து பிளிங்க் ஆச்சு, ஓகே ஜிம் கண்டென்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு? ஆக்சுவலி வந்து கான்டென்ட்ஸ் ரெகுலராக வந்து லவ், வேறு ப்ராங்க்கு, காமெடி எல்லாம் வந்து ஜென்ரலாக பண்ணுறது தான். ஸோ ஜிம் ரிலேட்டடாக யாருமே ஸ்டார்ட் பண்ணலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஒரு 2-3 பேர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது அவங்கள பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி சரி ஓகே ஒய் நாட் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். நான் நேட்டிவ் மதுரை, ஃபுல் அண்ட் ஃபுல். சரி ஓகே, மதுரைக்கார பொண்ணு. எஸ், ஓகே. மதுரையில் இன்னும் யாரும் ஸ்டார்ட் பண்ணல. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ இந்த அளவுக்கு ரீச் இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் அந்த டைமில் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. அது நல்லா யோசிச்சிருக்கீங்க, இப்படி போட்டா உனக்கு கிளிக் ஆகிடும் அப்படின்னு வந்து தெளிவாக இருந்திருக்கீங்க. ஆக்சுவலி அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ரீக்ரியேஷன் அப்படின்னு அப்படியே இந்த சைடு வந்தால் பிச்சு உதறீங்க. யாரா இது, யாருமா நீனு அப்படின்ற அளவுக்கு ஒரு டீம் பக்காவா வந்து இருக்கா, இல்லை வந்து ஒரு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? இவ்வளோ ரீச் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக பக்காவான டீம் இல்லாமல் இருக்கவே முடியாது. நான் ஜிம் கான்டென்ட்ஸ் பண்ணுறதும் சரி, ரீக்ரியேஷன்ஸ் பண்ணுறதும் சரி, இல்லைனா ஃபேமிலி கான்டென்ட்ஸ் பண்ணுறதுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம். என்னோட கிரெடிட்ஸ் எல்லாமே இவங்க எல்லாத்துக்குமே சேரும். ஏன்னா டெஃபினட்டாக நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா பிஹைண்ட் த கேமராவாக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்கில் இருக்கட்டும், இல்லை ஆக்டிங்கில் கோ ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக வர முடியாது. எஸ், அஃப்கோர்ஸ். அந்த டீமோட சப்போர்ட்டிவ் தாண்டி ஃபேமிலி சைடும் வந்து என்ன மாதிரி சப்போர்ட் இருக்கு? ஏன்னா வந்து இப்போ சென்னையில் இருக்க பொண்ணுன்னா ஓகே நீ பண்ணுறியா, சரி போய் பண்ணு அப்படின்ற ஒரு லீனியன்ஸ் வந்து இப்போ லைட்டாக ஒன்று வந்திருக்கு. ஆனால் சவுத் சைடு பொறுத்த வரைக்கும் இன்னுமே அந்த ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. டெஃபினட்டாக சவுத் சைடில் வந்து சினிமாவை ஒரு ஒர்க்காகவே மதிக்க மாட்டாங்க.
அதுதான் ஓகே. உண்மை. நான் ஓப்பனா சொல்றேன். இதெல்லாம் ஒரு ஒர்க்கா? அவங்கள பொறுத்தவரைக்கும் ஐடி ப்ரொஃபஷன்ஸ், பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ல இருந்தா ஆ நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்ற மாரி. யூடியூபர் இது ஒரு ஒர்க்கா? மீடியாக்கு போறியா? என்ன ஒர்க்? என்ன இது படிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற மாரி தான் அவங்களோட தாட் இருக்கும். ஸோ வந்து யா மீடியானாலே பசங்களுக்கே சப்போர்ட் இருக்காது. அதில நான் வந்து சவுத் மதுரை சைட்லேருந்து வந்திருக்கேன். எப்படி சப்போர்ட் இருக்கும்? ம். இப்போ ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஃபேமிலி சைட்ல கொஞ்சம் சப்போர்ட். இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து வேணவே வேணாம். இது நம்மளுக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டைலாம் போயிருக்கு வீட்ல. ஓகே. அதெல்லாம் தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கேன். ஓகே. இப்ப எப்படி அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆக்சுவலி? ஏன்னா ம். ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ரீச் வந்ததுக்கப்புறம் ஓகே ஏதோ பண்ணிட்டா அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்காங்களா? இல்ல இன்னுமே ஏதாவது ஒண்ணு இல்ல. இனிஷியலா வந்து நான் அ கான்டென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீக்ரியேஷன்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். லவ் கான்டென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலா சொல்லவே வேணாம். நம்ம ஊர்ல ஒரு பையன், பொண்ணு பேசினாலே வந்து லவ் பண்றாங்க போல அப்படின்ற தாட்ல தான் யோசிப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து அம்மா கிட்ட, அப்பா கிட்ட எல்லாருமே சொன்னது, "என்ன உன் பொண்ணு லவ் பண்ணுதா? ஸோ என்ன இப்படி நெறைய பசங்களோட போயிட்டு வருது, சுத்துது, வீடியோ பண்ணுது, என்ன இது?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்குமே இதெல்லாம் வேணாம் நம்ம கேஸ்ட்டுக்கு பேசிக்கா அந்த கேஸ்ட்டுன்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்துருவாங்க. அது ஓகே. செட்டே ஆகாது. ஸோ வந்து நம்ம ஃபேமிலிக்கு அது செட் ஆகாது. உனக்கு நாள பின்ன எப்படி மேரேஜ் ஆகும்? அப்படின்ற ஒரு மேட்டர் தான் ஃபுல்லா ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப இந்த ஜிம் கான்டென்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், நல்ல ரீச் வந்ததுக்கப்புறம், ஃபேமிலியோட வெளிய போம்போது நான் உங்களோட சப்ஸ்கிரைபர், உங்களோட ஃபேன். உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு ஒரு மேல நம்பிக்கை ம். வந்தது. சரி ஓகே நம்ம பொண்ணு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி சாதிச்சிருக்கா அப்படின்றது அந்த அப்பதான் அவங்களுக்கு ப்ரவுட் எஸ், மொமெண்ட்ல வந்து இருந்திருக்காங்க. எஸ். எஸ், அது எஸ், எஸ். பெரிய விஷயம். ஏன்னா ஃபுல்லா ஸ்ட்ரகுல வந்து நீ ம். பண்ணவே கூடாதுன்னு ஒரு இடத்துல வந்து நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மொமெண்ட். இப்ப என்னன்னா, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸே வந்து, "உங்க பொண்ணா இவங்க? சார் நான் எங்க வீட்ல என் பசங்க, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே உங்க வீடியோஸ் பார்ப்பாங்க. நான் அவங்களோட சப்ஸ்கிரைபர்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து இன்னும் ப்ரவுடா ஃபீல் ஆகுது. இப்ப அவங்க கேட்குறாங்க, "இந்த ஸ்டேஜ்லயே இருக்க போறியா? இல்லன்னா நெக்ஸ்ட் லெவல் போறியா? எப்போ பிக் ஸ்க்ரீனுக்கு போற?" அப்படின்னு அவங்க இப்ப கேட்குறாங்க. ஓகே, ஓகே. பிக் ஸ்கிரீன் பண்றீங்களா? ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா? ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அஃபிஷியலா வந்து ரிலீஸ் ஆகும்போது, நான் என்னோட சேனல்ல அடுத்து ஒரு மக்களுக்கு இன்டர்வியூவா தெரிவிச்சிருவேன். வந்து எஸ். கண்டிப்பா, அதுக்காக ஒரு இன்டர்வியூ வந்து எக்ஸ்க்ளூசிவா போயிடலாம். கண்டிப்பா. எஸ் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட் ஆக்சுவலி. உங்களோட தேங்க் யூ. சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து அதுக்காக தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அஃப்கோர்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. லைக் வந்து உங்களோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் எடுத்து பார்த்தா, என்னடா இது? ஏன்னா யூசுவலா வந்து ம். இன்ஸ்டால தான் பயங்கரமான ம், ஃபாலோவர்ஸ் ம், இருக்கும், ம். ரீச் இருக்கும். உங்களுக்கு யூடியூப்ல பயங்கரமான ஒரு ஆக்சுவலி சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த டவுட் எனக்கே இருக்கு. ஏன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து யூடியூப விட இன்ஸ்டா தான் குரோத் வந்து ம். அதிகமா இருந்தது. சடனா எந்த வீடியோலனா ஜிம் கான்டென்ட்ல தான் எனக்கு வந்து யூடியூப் தூக்கி விட ஆரம்பிச்சதே. ம். சர 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 சரன்னு ஒரு 4 மாசத்துல ஒரு 4 லேக்ஸ் அடிச்சிட்டேன். ஓ! ஒரு மாசத்துக்கு 1 1 லட்சம் லேக் அப்படின்ற மாரி அப்படியே கவுண்ட்லயே அப்படியே வந்து சொல்லி அடிக்கிறேன்டா சொல்லி அடிக்கிற அப்படின்னு. மாரி ஓகே. சர்ருன்னு போனது தான் இந்த குரோத். எனக்கு ஓகே. எல்லாருமே கேட்பாங்க, "யூடியூப்ல எவ்வளோ வச்சிருக்கீங்க? இன்ஸ்டால என்ன கம்மியா இருக்கு?" அப்படின்னு. ம். எனக்கு தெரியல சார். நானும் உங்க கூட தான் இருக்கேன். ஆனா என்ன எப்படி எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாரி தான் இருக்கும் எனக்கு. ஓகே. இந்த இன்ஸ்டான்னு சொல்லும்போது இன்னொன்னு கேட்கணும்னு நெனச்சேன். உங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல வந்து மை சன் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கு. ஆமா. உண்மையா வந்து கல்யாணம் ஆயிடுச்ச குழந்தைகள் வந்து ஏதாவது இருக்கா? நோ, நோ, நோ. ஐ அம் சிங்கிள். அவன் வந்து என்னோட பூனைக்குட்டி. ஸோ ஓ! ஆமா. என்னோட லிட்டரலி என்னோட சோல்மேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன. ஸோ அதனால மை சன் சொல்லிட்டு அவருக்குமே தனியா வந்து பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும். இங்க நான் ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் எஸ், அஃப்கோர்ஸ். கேட்டுக்கும். ஓகே. ஆ. அது ஏன் அவ்ளோ ஸ்பெஷல்? பிகாஸ் வந்து மனுஷங்களே வந்து இப்ப ஒரு இது இருக்கும்போது, இந்த மாரி ஒரு இல்ல. ஜோன்ல நான் தான். பேசிக்கா வந்து பெட் லவர். நான் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்ட்ரே டாக்ஸே வந்து என்ட்ட நான் எங்கேயாச்சும் வெளிய போறேன், வைக்கிறேன் அப்டின்னா, நான் பார்த்தேன்னா, அவங்களையுமே தூக்கி கொஞ்சம் தான் செய்வேன். பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி போடுவேன். ஸோ, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஏரியாலயே வந்து ஒரு 5 to 10 டாக்ஸ் இருக்கு. அவங்களுக்கே வந்து அ அம்மாவும் நானும் அப்பப்போ வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ, அதனால ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனுன்னு இல்ல, எந்த ஸ்ட்ரே அனிமல்ஸா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. எப்படி வந்து பாத்துக்கிறீங்க? பிகாஸ் வந்து ஒரு பெட் வளர்க்குறோம் அப்படின்னா, ம். சொன்ன மாரி சோல்மேட் அளவுக்கு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ப ஆக்சுவலி ஏதோ ஒண்ணு இது நம்ம பண்ணியிருக்கோம்ல. அப்செட்டா இருக்கிறது வெளிய உள்ளவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. அப்செட்டா இருக்கோம் அப்டின்னா, என் பக்கத்துல வரும்.
அந்த ஒரு சவுண்டு போடும். பக்கத்துல தலைய வச்சு படுக்கும்போது, அது ஃபேஸ பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆயிரும். ஓகே. ஸோ, அதனால அவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். மதுரையிலேருந்து வந்த பொண்ணு அப்டின்னா வந்து ஒரு ஸ்டீரியோடைப் ஆல்ரெடி சொன்ன மாரி சவுத் சைட் பொண்ணு அப்டின்னும்போது, அப்பியரன்ஸ் எல்லாம் தாண்டி ஸ்லாங்குன்னு ஒண்ணு வரும் இல்லையா? அந்த ம். ஸ்லாங்குக்காக வந்து ஏதாவது கிரிட்டிசைஸ் கரெக்ட்டு வாங்கியிருக்கீங்களா? தான். இப்போ நீங்க அ லைக் இது எப்படி தெரியுமா இருக்கு? ஸோ, ம். நான் வந்து பொறந்தது இவங்களுக்கு தான். ம். ஆனா, என் அம்மா இவங்க கிடையாது. அவங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அஃப்கோர்ஸ்ங்க எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருந்தாலும், நேட்டிவ யாருமே விட்டு குடுக்க மாட்டாங்க. ஆஃப் கோர்ஸ். அப்படி மாறுச்சு அப்படின்னா, அது வந்து அவங்களோட விஷயம். என்னைய பொறுத்தவரைக்கும் எப்பயுமே நான் பிறந்த ஊரெல்லாம் விட்டு குடுக்கவே மாட்டேன். அந்த ம். ஸ்லாங்கும் மாறாது. ஏன்னா, நான் ப்ரான் பாட்ட ஃபுல்லுமே ஸ்டடியிங்லேருந்து எல்லாமே மதுரை சைடு தான். நான் இன்கேஸ் ஃபியூச்சர்ல நான் சென்னையில செட்டில்டு ஆனாலுமே, மதுரை ஸ்லாங் எல்லாம் மாறாது. அது மதுரையில உள்ள மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகே. ஆனா லைக் ஒரு கான்டென்ட் கிரியேஷன் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்குள்ள ம். வரும்போது, யாராவது சொல்லியிருக்காங்களா? எ ஒரு லைக் "நீ ஒரு வில்லேஜ் கேர்ள் தான, உனக்கு ஏன் இவ்ளோ இது?" அந்த மாரி ஏதாவது ஆ. பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க இல்ல. இல்லையா? ஆக்சுவலி என்னோட அவுட்லுக்க கெஸ் பண்ணும்போது அந்த மாரி பார்க்க மாட்டாங்க. பட் வந்து பேசும்போது அந்த ஸ்லாங் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ ம். அப்ப கேட்பாங்க, "மதுரை ஸ்லாங் மாற மாட்டேங்குதுல்ல?" அப்படின்னு ம். தான் கேட்பாங்களே தவிர்த்து, இந்த மாரி சவுத் ரீஜியன்லேருந்து வந்தவங்க தானே, அந்த மாரி டாமினன்ட்டா நான் பேசினது கிடையாது இதுவரைக்கும். மேபி ம். இனிமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனா என்னன்னு தெரியல பார்ப்போம். ஓகே. அது மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாம். அது மாரி நடக்காதோனும் லைக் இப்ப அதெல்லாம் மாறிட்டே வருது ம், ஸ்டில். ம், ம். ஆ இருந்தாலுமே வந்து லைக் இப்ப சென்னையில இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ம், டைப் வச்சிருக்காங்க. ஓகே இந்த மாரி தான் எங்களோட கன்டென்ட்ஸ் ம், இருக்கும் ம். அப்படின்ற ஒரு ஜோன். உங்களது வந்து ஒரு டைப் ஆஃப் இதுலக்குள்ள எஸ். வந்துட்டே இருக்கு. இருந்தாலுமே 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு ம். ஃபாலோவர்ஸ் இருக்கு, இது இருக்கு. ஸ்டில் இந்த சென்னை இன்ஃப்ளூயன்சர்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்கும்? பிகாஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ன்னு காமனா வந்து இல்லாம, உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு? ஐ மீன் இப்போ வந்து ஒருத்தவங்களோட கான்டென்ட்ஸோட ஸ்டைல் வந்து அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல். ஸோ எனக்கு வந்து நீட்டா பண்ணணும். ஸோ நம்மள ஃப்ரண்ட் எண்ட் பார்க்கும்போதும் சரி, பேக் எண்ட்ல பார்க்கும்போதும் சரி, குடுக்குற மரியாதை ஒரே மாரி இருக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நார்மலாவே வந்து நம்ம கூட பழகுறவங்க முன்னாடி ஒண்ணு பேசிட்டு, பின்னாடி ஒண்ணு பேசுறவங்க தான் அதிகம். ஸோ சோஷியல் மீடியால இருக்கோம் அப்படின்றது சொல்லவே வேணாம். இப்பலாம் வந்து இப்படின்ற நைட்டுக்குள்ள 800K 1 மில்லியன் அடிக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க முன்னாடி நம்ம அப்படி வளர்ச்சி சடனாலாம் எனக்கு வேணாம். என்னோட குரோத் வந்து நான் நீட்டா எ சின்ன பசங்கள்லேருந்து ஆ ஏஜ்டு ஆனவங்க வரைக்கும் எல்லாருமே என்னோட வீடியோஸ லைக் பண்ணணும். நீட்டா இருக்கணும். பார்க்கும்போது வந்து அவங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு தன்மையா சிரிச்சுட்டே பேசணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு வேணும். ஓகே. அத விட்டுட்டு முன்னாடி வந்து அக்கா உங்களோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒரு மாரி பேசுறது எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால என்னோட கான்டென்ட் எப்பயுமே வந்து நான் என்ன மாரியான கான்டென்ட்ஸ் பண்ணாலும் அது நீட்டா தான் இருக்கும். வல்காரிட்டி இருக்காது. ஓகே. வெரி நைஸ். பிகாஸ் வந்து இப்ப நெறைய பேரு ஃபாலோவர்ஸ் அதிகமாகணும், ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காகவே சில விஷயம் ம். பண்றாங்க. அவங்களுக்கு நடுவுல இப்படியும் ஒரு சிலர் இருக்கனால தான் சோஷியல் மீடியா இன்னும் ஹெல்த்தியா கொஞ்சமாவது போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம். ஆ TikTok வந்துச்சு. அப்புறம் ரீல்ஸ் வந்துச்சு. இப்ப இன்னும் எத்தன வருஷம்னு தெரியாதுங்க. போற வரைக்கும் நல்லா நீட்டா பண்ணிட்டு போறது தான் பெட்டர். வர்ற ம். வரைக்கும் லாபம் அப்படின்ற மாரி போற வரைக்கும் நீட்டா, ஸ்மூத்தா பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிரணும். அது மட்டும் தான் என்னோட தாட். சீரியஸா ஒரு நல்ல தாட் ஆக்சுவலி. தேங்க் யூ. இத தாண்டி வந்து மாடலிங்கும் நீங்க வந்து சைட் பை சைட் பண்ணிட்டே இருக்கீங்க. எஸ். அந்த மாடலிங்க பொறுத்தவரைக்கும் லைக் என்ன மாரி ஒரு ரீச் இருந்தது? பிகாஸ் பிஃபோர் கோவிட்லாம் எத்தன பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு ஜோன்ல இருந்தாங்க. ம். ஆஃப்டர் கோவிட் எங்க பார்த்தாலும் ஃபோட்டோ ஷூட்ஸ். யார நான் கேட்டாலும் ஃபோட்டோ ஷூட். லைக் அது என்னமோ ஒரு பேசிக் நான் வந்து 10த் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நான் மாடலிங் பண்ணிட்டுருக்கேன், நான் மாடலிங் பண்ணிட்டுருக்கேன். ப்ரொஃபைல் பார்த்தா வெறும் வந்து பிரைடல் ஷூட்ஸா பண்ணிட்டுருப்பாங்க. ம். ப்ரொஃபஷனலா எந்த ஒரு பிராண்ட்ஸ்க்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்கும் வந்து எந்த ஒரு ஜுவல்லரி பிராண்ட்ஸ்க்கோ, காஸ்டியூம்ஸ்க்கு எதுக்குமே பண்ணியிருக்க மாட்டாங்க. வெறும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ஒரு நான் அத தப்பு சொல்லல. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மாடலிங் ஷூட்ஸ் தான். பட் வந்து அத வச்சு அவன் வந்து அம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள வந்து அடிக்கும்போது தான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. ஸோ அதனால நான் பிஃபோர் கோவிட் நான் மாடலிங் பண்ணிட்டுருந்தேன். பிராண்ட்ஸுக்கு பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து மாடலிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒன்லி அண்ட் ஒன்லி பிராண்ட்ஸுக்கு மட்டும் தான் பண்றேன். மத்தபடி இந்த பிரைடல் ஷூட்ஸ் அந்த மாரி எதுவும் பண்றது கிடையாது. ஸோ ஓகே. கொஞ்சம் பிராண்ட்ஸுக்கு மட்டும் தான் பண்ணி குடுத்துட்டுருக்கேன்.